இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் தான் நான் செய்ய போகிறேன். இந்த கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார், புளிக்குழம்பு எது கூட வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதுக்கு வந்து எந்த விதமான கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சை கலரில் உள்ள கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். இதனால் பிஞ்சாக இருக்கனால நான் நல்லா நைஸாகவே அரிஞ்சிருக்கேன். அதேமாரியே நம்ம வந்து எல்லா கத்திரிக்காயையும் அரிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் எந்த விதமான கத்திரிக்காய் எடுத்தால் கூட அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடுகு, உளுந்து, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதிலே அந்த கத்திரிக்காயும் போட்டு அந்த எண்ணெயிலே வந்து தான் நம்ம வதக்கணும். வேறு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கணும். ரொம்ப கம்மியாக தான் மிளகாத்தூள் போடணும், ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. போட்டு உப்பு சேர்த்து இதை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். இது வந்து பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கனால தண்ணி கிண்ணி எதுவுமே நான் விடலை. அதனுடைய இதுலேயே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் அப்படி முத்தலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேசாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து இறக்க போகிறப்ப வெறும் தேங்காய் பூ போட்டு நம்ம வந்து இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய பொரியலுமே கூட எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம்.